சரி விடு, எடுத்துக்கலாம் திருப்பியும். அது வராதுமா, எல்லாமே போச்சு. நீ ஒரே முட்டை அதுக்கு நீ லோடு கொடுத்துட்டு இருந்த மாதிரி ஹெவி லோடு போச்சு. அதான் நான் திருப்பி என்னது பண்ணி பண்ணிக்கலாம், கம்முன்னுறா சும்மா. மா ஏமா அல்ற மா மா இங்க பாருங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாம்ஸ் மேஜிக். ஆக்சுவலி இன்றைக்கி இந்த வீடியோட கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம ப்ராங்க் வீடியோ நம்ம பண்ண போகிறோம். யாரை வச்சு பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அம்மா வச்சு தான் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்னு வந்து பார்த்திங்கன்னா, சிஸ்டம் வந்துட்டு ஒர்க் ஆகலை, அதுக்குள்ளே இருந்த எடிட்டட் வீடியோ எல்லாமே வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம். அம்மா வந்துட்டு நம்ம ஓகேம்மா ஒரு வீடியோ ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே வர சொல்லியிருக்கேன். அதனால் வருவாங்க, ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சரி, அதுக்குள்ளே வந்துட்டு கேமரா எல்லாமே நம்ம ஒரு இடத்துல கரெக்டாக பக்காவாக செட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ப்ராங்க் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். சரி ஓகே, உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தெரியல, என்னன்னு தெரியல, சிஸ்டம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சிஸ்டம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சிஸ்டம் ஆன்ல தான் இருக்கு, இன்னும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. பொறுமையா பாரு. ஆன்ல தான் இருக்கு. இந்த மாதிரி பிளாக் ஸ்கிரீன் தெரியல என்னன்னு. ஆஃப் பண்ணி போடு கரண்ட. இல்ல, ஆன்ல தான் இருக்கு. இது ஆன்ல தானே இருக்கு. இல்லடா, இன்னொரு முறை ஆஃப் பண்ணி போடுன்றேன். அதான் ஆஃப் பண்ணி தான் போட்டிருக்கேன். எல்லாம் எடுத்துட்டியா? அவுட்புட் எல்லாம் எல்லாம் சிஸ்டத்துல தான்மா இருக்கு. எல்லா வீடியோமே அதுல தான் இருக்கு. சரி இரு, கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் டைம் கொடு. டென்ஷன் ஆகாத. டென்ஷன் இல்லம்மா, எல்லாமே அதுல தான்மா இருக்கு. சரி இருக்கட்டும், எடுத்துக்கலாம் இரு. அதுல இருக்கிறது எங்கேயும் போகாது இல்ல. ஓஎஸ் மாத்தணும்னு நினைக்கிறேன், என்னன்னே தெரியல. இந்த மாதிரி பிளாக் ஸ்கிரீன் எனக்கு முன்னாடியே வந்திருக்கு. ஆன் ஆயிடும், சிஸ்டம் ஆன் ஆயிடும். ஆனா வந்துட்டு அந்த இது வராது, ஸ்கிரீன் வராது. இந்த மாதிரி பிளாக் ஸ்கிரீன் ஆயிடும். வந்துச்சுனாலே வந்துட்டு ஓஎஸ் தான். ஓஎஸ்லாம் மாத்தா ஒண்ணுமே இருக்காது உள்ள வீடியோவே. இப்பதான் எல்லாத்தையும் போட்டு அவுட் எடுத்து நான் சொல்லிட்டே நல்லா உங்ககிட்ட 2-3 நாளா மக்கர் பண்ணிருக்கேன்ட்டு. இல்லைன்னா நீ அது வேற எதுலயாவது மொபைல்லையாவது எல்லாம் பண்ணிருக்கணும். நாம எல்லாம் வீடியோ எல்லாம் எடுக்கிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதான் நாளைக்கு அந்த இந்த vlogலாம் இருக்கு. ஓஎஸ் தான் போச்சு. ஓஎஸ் மாத்திரம்னா அதுக்கு எப்படியா இருந்தாலும் அது ஓஎஸ் மாத்துறது மேட்டர் இல்லை. கிட்டத்தட்ட எத்தனை வீடியோ நம்ம எடுத்தோம். நம்ம பாப்பா கூட அந்த விஸ்பர் சேலஞ்ச் ஒன்று, அதுக்கப்புறம் நான் ஏதோ கோஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம், விஸ்பர் சேலஞ்சு. அதுக்கப்புறம் வேற போட்டோ ஒன்று, விஸ்பர் சேலஞ்ச் ஒன்று, போட்டோ ஒன்று போயிட்டு வந்து அந்த vlog ஒன்று, 6 ஷார்ட்ஸ். எனக்கு எதுவும் எனக்கு ஒரு மாதிரி மனசுல பட்டுட்டே இருந்தது, என்னடா இது. ஏன்னா எடிட் பண்ணும்போதுமே இது ஆஃபே வந்துட்டு இருந்தது. அப்படின்னா நீ எல்லாத்தையும் வந்து மொபைலுக்கு மாத்தி வச்சிருந்துருக்கணும். இல்ல நானு சரி மொபைலுமே அவ்வளோ இது இல்லம்மா, ஸ்பேஸ் இல்லை. நம்ம வீடியோ எல்லாம் நிறைய எடுக்கணும்னா வந்துட்டு அப்போ என்ன பண்றது, நம்ம எல்லாத்தையும் இதை ஏத்திட்டு நம்ம பண்ணிட்டோம்னா பிரச்சனைன்னு பார்த்தேன். சரி விடு, எடுத்துக்கலாம் திருப்பியும். அது வராதுமா, எல்லாமே போச்சு. நீ ஒரே முட்டை அதுக்கு நீ லோடு கொடுத்துட்டு இருந்த மாதிரி ஹெவி லோடு, அது மட்டும் என்ன பண்ணும். டெக்னிக்கல் ப்ராப்ளம் வர்றது சகஜம்தான். ஓஎஸ் மாத்ததான் இப்போ பிரச்சனையே இல்லை. இப்போ எல்லா வீடியோவுமே போச்சு. இதுன்னு பாப்பா கிட்ட அதை சொல்லாதீங்க, கேட்டா வேற ஏதாச்சும் ரீசன் சொல்லிக்கலாம். நாம ஏதாச்சும் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் இப்படி எதுவுமே உருப்படியா ஆக மாட்டேங்குது. அது எல்லாருக்குமே வரும், அதையும் தாண்டி தான் நம்ம பண்ணணும். 2 நாளா உட்காந்து அவ்வளோ எடிட் பண்ணி வச்சேன் எல்லாத்தையும்.
இப்போ கடைசி அது அவுட்புட் வருதா, அந்த நான் அவுட்புட் போட்டிருந்தேன்ல, அவுட்புட் வர அது எதுனா முடிஞ்சிருச்சா இல்லையான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா வந்துட்டு ஆனே ஆகலை. சரி திருப்பி திருப்பி போட்டு எல்லாத்தையும் மெயின்ல ஆஃப் பண்ணிட்டு திருப்பி போட்டு பார்க்குறேன், வரவே இல்லை. இந்த மாதிரி வந்துச்சுனாலே அவ்வளோதான், ஓஎஸ் தான் மாற்றும். எதில் மாற்றணும் அதை? ஓஎஸ்னா கடைக்கு தாங்க எடுத்துகிட்டு போய் மாற்றணும், சிஸ்டத்துலேயேவா? ஆமாம். அப்பயும் எந்த வீடியோவுமே இருக்காது. திருப்பி அந்த புது நம்ம ரெஃப்ரெஷ் அடிச்சா வரும்ல மொபைலு, அந்த மாதிரி ஆயிடும். போச்சு அவ்வளோதான். திருப்பி என்னது பண்ணி பண்ணிக்கலாம், கம்முன்னுடுறா சும்மா பண்ணிக்கலாம் விடு. மறுபடியும் என்ன கொஞ்சம் ஒர்க்கு தான், வீடியோ எடுத்து பண்ணிக்கலாம். கழுத்தெல்லாம் வலிச்சது தெரியுமா, 2 நாள் உட்காந்து எடிட் பண்ணி. நம்மளால என்ன பண்ண முடியும், அது உனக்கு தான் தெரியும். அதனுடைய கண்டிஷன் என்ன, இல்லை இப்படி இருக்கு, சப்போஸ் வந்து இப்படி ஆகுமா, நம்ம வேற எதுலையாவது அதை வந்து காப்பி பண்ணி வைக்கலாமா, இதெல்லாம் நீ தான் வந்து பார்த்துக்கணும். இதை பற்றி எனக்கு ஏதாவது தெரியுமா சொல்லு. போமா, ஹெவி லோடு கொடுத்ததுனால அது ஏதாவது ஸ்ட்ரக் ஆயிடுச்சு என்னமோ. பழசெல்லாம் வந்து டெலீட் பண்ணிட்ட தானே? என்னது இல்ல எல்லாமே அதுல அப்படியே இருக்குதா? அது எல்லாம் எல்லா வீடியோவும் பேக்கப்க்கு வச்சிருப்போம்ல. ஏதாச்சும் யூடியூப்ல ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா திருப்பி நம்ம ரீ அப்லோட் பண்ணலாம், இல்லை ஏதாச்சும் மியூசிக் மாற்றி அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அது ரெஃப்ரெஷ் அப்படியே வச்சிருப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதனால இது வந்து அது போகுது? அதான் ரேம் தான் போச்சு. ரேம் தாங்கினாலே முடிஞ்சது, அவ்வளோதான். ஒவ்வொரு வீடியோவாவது பண்ணியிருக்கலாம். புரியல? ஒவ்வொரு வீடியோவாவது அப்லோட் இது பண்ணியிருக்கலாம், எடிட் பண்ணி. நான் அதான் நாளைக்கு எனக்கு அது கிராஜுவேஷனா, நாளைக்கு நான் அது போயிட்டு வந்துட்டோன்னா அடுத்த நாள் வந்துட்டு பெங்களூர் எல்லாமே கிளம்பணும், அந்த பிளான்லாம் இருந்ததா. அதனால உட்காந்து எல்லாம் எடிட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். சரி விடு பண்ணிக்கலாம். லூஸ் மாதிரி பண்ணக்கூடாது. டெக்னிக்கல் ப்ராப்ளம் வர்றது சகஜம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு. நம்ம கிட்ட ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் நம்ம ஃபீல் பண்ணலாம். இப்போ அவதான் வரவே போறதில்ல. இதுக்கு மேலே அந்த வீடியோலாம் இப்போ சூப்பராக இருந்தால் தெரியுமா, அந்த விஸ்பே சேலஞ்ச் வீடியோ, அதுக்கப்புறம் என்னது அந்த ஃபோட்டோ. அடுத்த மாதம் ஒரு மிட்டில் வருவா, லீவ் இருக்கு, வந்தா ஷார்ட்ஸ்லாம் நம்ம கீழே அவ்வளோ எடுத்தோம். நம்ம என்ன பண்றது, ஷார்ட்ஸையாவது ஒரு 2 அப்லோட் பண்ணி விட்டுருக்கலாம். எல்லாத்தையும் எடிட் பண்ணலாம். எடுத்து 5 நாள் ஆயிடுச்சு, அதையாவது 2 அப்லோட் பண்ணி விட்டுருக்கலாம். ஓமா இது அப்படியே மைண்டே ஸ்டக் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. அது எல்லாருக்கும் ஒரு ஸ்ட்ரக் வந்து நடக்க தான் செய்யும். அதையும் தாண்டி தான் நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் வரணும். சும்மா வந்து இது பண்ணக்கூடாது, ஃபீல் பண்ணக்கூடாது. அவ்வளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் வந்து ட்ராபேக் ஆகும். அதை அப்படியே தூக்கி போட்டு அடுத்தது என்னவோ அதை வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போனால் தான் ஓகே. சரி இப்போ என்ன வீடியோ எடுக்கலாமா? இதுவே ஒரு காலம் இருக்குமே, எதுவுமே பண்ண முடியாது. வாங்க போகலாம், போகக்கூடாது. சரி பார்த்துக்கலாம் விடு. நீங்க எப்ப பார்த்தாலும் இதெல்லாம் ஆன்லயே விட்டுற. நான் ஆஃப்ல தான் வைக்கிறேன். எங்கதான் சரி வாங்க, நானே இதுவா இருக்கேன். வாங்க ரைட் இருந்தீங்க தான் ஆஃப் பண்ணிட்டு வரேன். நீங்க போக நான் வர கொஞ்ச நாளைக்கு. சரி வா. இப்ப அந்த நம்ம மொபைல்ல எடுத்ததெல்லாம் மொபைல்ல இருக்கா இல்லையா? நான் மொபைல் என்ன பண்ணுவேன்னா எடுப்பேன், எடுத்துட்டு நான் எல்லாருமே சிஸ்டத்தில் மாற்றிட்டு எடிட் பண்ணிவிட்டு. ஏன்னா மொபைலில் நம்ம போட வந்துட்டு மொபைல் ஃபுல்லாக லோட் ஏறிச்சுன்னா ரேம்லாம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஏற வந்துட்டு அதோட குவாலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும், கேமராவோட குவாலிட்டி. ஸோ அதனால் நான் வந்துட்டு எல்லாமே எடுத்து சிஸ்டத்துலேயே வச்சுருவேன். நான் ஏற்றுறேன்னா டக்குன்னு அதிலிருந்து நான் ஒன்று அவுட் எடுப்பேன், எல்லாமே மெர்ஜ் பண்ணி எடுத்துட்டு மொத்தமாக அப்படியே இதில் போட்டுருவேன். மொபைல் இருந்துச்சுன்னா கூட ஏதாச்சும் பிரச்சனை இல்லை, சரி ஓகே ஏதோ பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ கொடுத்து நம்ம ஏதாச்சும் மாற்றிட்டு வந்து திருப்பி எடிட் கூட பண்ணிக்கலாம்னு நினைப்பேன். அதுலேயும் எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிட்டேன். இதில் இப்பயும் எல்லாமே இதில் டெலிட் ஆகிடும். சரி விடு, எடுத்துக்கலாம் விடு, வீடியோ தானே. இப்போ அவ்வளோதான். இப்போ ஃபுல் லாங் கேப் எப்படியா இருந்தாலும் லாங் கேப் அடிக்கும். சரி நீங்கள் போங்க, நான் வரேன், நீங்கள் போங்க. சரி போங்க.
வரேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். மொபைல்ல ஏதாச்சும் வச்சிருக்கியா பாரு. எதுவுமே இல்லைம்மா. நான் ஏன்னா நாளைக்கு நம்ம நாளைக்கு நம்ம அந்த vlog எடுக்கணும்ல, அதுக்கு இப்போ இந்த 2 வீடியோ அதுக்குமே எப்படியா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் நிறைய ஸ்பேஸ் வேணும். அதனால தான் நான் எல்லாத்தையும் நைட்டோட நைட்டாக எல்லாத்தையுமே அவுட் எடுத்து ஃபுல்லாமே சிஸ்டத்தில் போட்டுட்டு எல்லாமே நைட்டோட நைட்டாக ஃபுல்லாமே எடிட் பண்ணிட்டேன். நான் எடிட் பண்ணி எல்லாமே அவுட் எடுத்து வச்சிட்டேன். நான் இன்னைக்கு என்ன நினைச்சேன், நம்ம இன்னைக்கு எல்லாத்தையுமே வந்துட்டு மொபைல்ல காப்பி பண்ணிட்டு எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொபைல்ல டெலிட் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தேன். இன்னைக்கு ஈவினிங் அந்த வேலையை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அது ஒவ்வொன்றாவது நீ அப்படி மொபைல்ல வந்து பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு ஹெவி லோடு, அதனாலதான் அது ஏதோ சம்திங் இதாயிடுச்சு. காய்ஸ், எப்படியோ ஒரு பெரிய ஒரு ஆக்டிங் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ கீழே போய் அவங்க ரியாக்ஷன் இப்போ பார்க்கணும். எப்படியா இருந்தாலும் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. பார்ப்போம். நீங்கள் வாங்க, நம்ம கீழே போகலாம். என்னடா பண்ணுற? மம்மி எங்கடா இருக்காங்க? மா ஏமா அல்ற? மா இங்க பாருங்க. மாமா இது இது பிராங்க்மா. பிராங்கா? நிஜமாவேவா? என்னடா இதுக்கெல்லாம் போய் அல்ற? எவ்வளவு ஃபீல் பண்ணிட்டேன் தெரியுமா? எவ்வளவு கஷ்டப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பாப்பா கூட எடுத்துதான் அவ எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா எல்லாம் எடுத்தா. சரிமா அல்லாதம்மா. ஏமா இதுக்கெல்லாம் போய் அழுதுட்டு இருக்க? அப்படியே நம்பிட்டேன் நானு. ஏடி பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கல்ல? மம்மியவே ஃபுல் பண்றியா நீ? எஸ் ஆஃப் கோர்ஸ். சரி ஓகே, வாங்க. திஸ் இஸ் a prank. அதெல்லாம் சிஸ்டம்லாம் எதுவும் ஆகல. சரி எந்திரிமா. இவ்வளவு நல்லா ஆக்ட் பண்ற. அதெல்லாம் அப்படிதான், வேற லெவல். ஐயானாலே திடீர்னு அழுக வந்துச்சு. இல்லைங்க, நான் கேமரா முன்னாடி போட்டு ஆஃப் பண்ணிட்டு இல்லைங்க முன்னாடி. ஹே காய்ஸ், எப்படியோ வெற்றிகரமாக வந்துட்டு கடைசியில் வந்துட்டு அம்மாவை ப்ராங்க் பண்ணிட்டோம். பாவம் அழுதுட்டாங்க. ஆனால் என்னோட ஆக்டிங் பார்த்தீங்கல்ல, அடி கண்ணில் இருந்து திடீர்னு அழுகை எல்லாம் வந்துச்சு. அதெல்லாம் அப்படிதான். அதான் நடிக்கும்னு நினைச்சோன்னா வந்துட்டு நல்லா பயங்கரமா நினைச்சு நானே கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஐயோ சரிடா தங்க குட்டி, ஏன்டா அல்றீங்க? அழக்கூடாதுடா. சரி ஓகேக்கா. சரி மாலாதம்மா. மம்மியவே பிராங்க் பண்ணிட்டியா? ஆஃப் கோர்ஸ். பாப்பா வரட்டும், பாப்பாவும் நானும் சேர்ந்து ஒரு பிராங்க் பண்றேன். இல்ல ஆக்சுவலி வந்துட்டு இதுல பாப்பாவும் தான் கூட்டு. நேத்து அவகிட்ட தான் சொன்னேன் நானு. கூட்டுக்கலவானீங்களா? நேத்து அவகிட்ட தான் சொன்னேன், டே அம்மா இப்படி தான் பிராங்க் பண்ண போறேன்டா, நீ வந்துட்டு மம்மிட்டெல்லாம் எதுவும் சொல்லிடாத அப்படின்ட்டு இருந்தேன். சரி ஓகே அப்படின்ட்டு. 2 பேரும் என்னமா பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க? அதெல்லாம் அல்டிமேட்டான பிளான்ஸ். இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். அங்க கேமரா இருந்தது தெரியல உங்களுக்கு? எங்க வச்சிருந்த கேமரா? நான் அந்த மொபைலுக்குனே வந்து தனியா வந்துட்டு பின்னாடி கேமரா சைஸ் இருக்குல்ல, அதே மாதிரி சைஸை கட் பண்ணி ஒரு பாக்ஸ்குள்ள எடுத்து வச்சு அதுக்கு மேல புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சு, நான் வேற மொபைல்ல இருக்கும்ல, நீங்க வேணா ஐயோ மொபைலுக்கு இப்ப கெட்டுற அதான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சரி ஓகே காய்ஸ், ஃபைனலி வந்துட்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு ப்ராங்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணியாச்சு. சரி ஓகே. சரி அப்படியே மேலே வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு அதான்டா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, அதான் பாத்துக்கலாம்டா, நம்ம அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா அப்படின்ட்டு இங்க கீழே வந்து என்னன்னா பாப்பாவும் அதுல வந்து ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணாலா எல்லா வீடியோஸ்லயும். சரி எல்லாம் டோட்டலா டெலீட் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் அப்பயே நினைச்சேன், நான் கீழே வந்துட்டு என்னடா பண்றாங்க பாப்போன்னு சொல்லிட்டு இந்த இங்க ஒரு ஓட்டை ஒண்ணு இருக்கும் வந்து பார்த்தேன். வந்து பார்த்தோன்னே ஏதோ ஓரமா உக்காந்துட்டு இருந்தாங்க. சரி ஓகே போய் பிராங்க்ன்றோன்னு பார்த்தா கண்ணுக்கு திகு திகுன்னு தண்ணி.
சரி ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராங்க் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா வந்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலில் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ மாமா சரி ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே பாய் பாய்.